ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். இயல்பான வாழ்க்கை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி இந்த ஃபிஷ் கேக்கை வச்சு உரப்பாக கிச்சாப் செய்ய போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது அருமையாக இருக்கும். சாம்பாருக்கு அப்புறம் ரசம் உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா அதுக்கு கடிச்சிக்க இது செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்கும். இன்றைக்கி நான் அதை செஞ்சு காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நம்ம வீட்டில் செய்வோன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏன்னா இது மட்டும்தான் நீங்கள் வாங்கணும், மற்றதெல்லாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற திங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க தேவையான பொருட்களை பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபிஷ் கேக் எந்த வடிவில் இருந்தாலும் ஃபிஷ் கேக் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த வடிவிலான ஃபிஷ் கேக் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்னும் கட் பண்ணலை. கட் பண்ணிவிட்டு இதை காட்டிட்டு கட் பண்ணலான்ட்டு சம்டைம்ஸ் சில பேருக்கு தெரியாது, அதனால் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் திங்ஸ், இஞ்சி இந்த மாதிரி பட்டை பட்டியாக வெட்டி வச்சுருக்கேன் ஸ்லைஸாக. பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 10லிருந்து 15 வரைக்கும் சின்ன பச்சை மிளகாய். இது செம்மையாக உரப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். அப்படி கட் பண்ணால் தான் நல்லா உரப்பு சமையலில் இறங்கும். அப்புறம் பழுத்த மிளகாய் 1, பச்சை மிளகாய் 1, வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் 1 ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் திக் சோய் சாஸ் சிறிதளவு, அப்புறம் சாஸ்திரம் சிறிதளவு, அப்புறம் கரம் மசாலா சிறிதளவு, காரம் அதாவது வரமிளகாய் தூள் தேவையான அளவு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் தேவையான அளவு தான் ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு நீங்கள் சமைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எல்லாம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இஞ்சி, பூண்டு, லைட்டாக பொன்னிறமானதும் வெங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு. நான் ஒரு திங்ஸ் சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தக்காளி பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் கார மிளகாய் தூள். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சின்னதாக நறுக்கின தக்காளி பழம், இதோடு 1 ஸ்பூன் சாஸ்திரம், அடுத்ததாக சின்ன பச்சை மிளகாய். இது நல்லா வதங்கி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு திக் சோய் சாஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதோடு சிறிதளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வெட்டி வச்ச ஃபிஷ் கேக். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குமோ அந்த டிசைனில் வெட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக வெட்டி வைத்த பழுத்த மிளகாய், பச்சை மிளகாய். இந்த தவு ஏற்கனவே பொரித்த தவு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஓரளவு வேக விட்டால் போதும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வேக விட்டால் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அழகுக்காக மல்லி இலை வச்சுருக்கிறேன். அப்புறம் கருப்பிலையும் போட்டிருக்கேன். இது பார்க்க மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அப்படியும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்கள சந்தோஷப்படுத்துங்க. Bye bye.